வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரயிலில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்தியன் ரயில்வே முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி அல்லது ஆஃப்லைனில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேரில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணாலும் அவங்க சில தகவல்களை எல்லாம் கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன தகவல்களை கொடுக்கணும், அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, சௌகரியமான பயணம், குறைவான கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவில் நாள்தோறும் லட்சக்கணக்கானவர்கள் வெளியூர் செல்வதற்கும் வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கும் ரயில்களைத்தான் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். திடீரென்று வெளியூர் செல்ல வேண்டிய சூழலுக்கு ஆளாகும் பொழுது பயணிகளின் வசதிகளுக்காக தட்கல் ரயில் டிக்கெட் முறை நடைமுறையில் இருக்கிறது. இந்த தட்கல் டிக்கெட் நடைமுறை எப்படி பயணிகளுக்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் பயணம் செய்ய வேண்டி இருப்பவர்கள் தட்கல் டிக்கெட் முறையில் இன்று ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஏசி வகுப்புகளுக்கு காலை 10 மணிக்கும் ஏசி அல்லாத வகுப்புகளுக்கு 11 மணிக்கும் தட்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்கும். ஆனால் தட்கல் டிக்கெட் புக்கிங் நடைமுறையில் பல்வேறு மோசடிகள் நடைபெறுவதாகவும் முகவர்களே அனைத்து டிக்கெட்டுகளையும் முன்பதிவு செய்து விடுகின்றனர் என்றும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. தட்கல் டிக்கெட் பதிவு தொடங்கி ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே அனைத்துமே விற்று விடுகின்றன. அதனால் சாதாரண மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட கணக்கு வாயிலாக தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியாமல் தவிக்கின்றனர். இந்திய ரயில்வே துறைக்கு இது சார்ந்த புகார்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. எனவே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய முறையில் பல்வேறு மாற்றங்களை எல்லாம் இந்திய ரயில்வே துறை கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IRCTC கணக்கு வைத்திருப்பவர்கள் அந்த கணக்குடன் தங்களுடைய ஆதார் எண்ணை இணைத்து OTP அங்கீகாரம் செய்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர்களால் தங்களுடைய கணக்கு வாயிலாக தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற நடைமுறை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துவிட்டது. தட்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்கும் முதல் அரை மணி நேரத்திற்கு பொதுமக்கள் மட்டுமே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். அரை மணி நேரத்திற்கு பின்னர் தான் முகவர்களால் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற விதிமுறையும் கொண்டு வந்திருக்காங்க. அரை மணி நேரத்துக்கு பின்னர் தான் முகவர்களால் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற விதிமுறையும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. மக்களே, இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்கல் டிக்கெட் முன்பதிவில் மோசடிகளை தடுப்பதற்காக மேலும் ஒரு புதிய நடைமுறையை இன்று முதல்ல அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் போது அந்த குறிப்பிட்ட பயணியின் ஆதார் எண், ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் OTP ஆகியவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. பயணிகள் IRCTC செயலி வாயிலாக தட்கல் டிக்கெட்டினை முன்பதிவு செய்தாலும், நேரடியாக ரயில் நிலையங்களில் சென்று ஆஃப்லைன் முறையில் டிக்கெட் பதிவு செய்தாலும், அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் வாயிலாக டிக்கெட் முன்பதிவு செய்தாலும் ஆதார் எண் மற்றும் OTP அங்கீகாரம் என்பது இன்று முதல் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதார் OTP அங்கீகார முறை இருந்தால் மட்டுமே தட்கல் டிக்கெட் முன்பதிவு ஆகும். எனவே பயணிகள் தாங்களாகவே சொந்தமாக தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தாலும் சரி அல்லது முகவர்கள் வாயிலாக செய்தாலும் சரி அல்லது நேரடியாக ரயில் நிலையத்தில் சென்று முன்பதிவு செய்தாலும் அந்த சமயத்தில் உங்களுடைய ஆதார் எண், ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகிய இரண்டையும் தயாராக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாம டிக்கெட் முன்பதிவின் போது உங்களுடைய பெயர், வயது, பயணம் செய்யும் இடங்கள் ஆகிய விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களுடன் ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகியவை கேட்கப்படும். அவற்றை உள்ளீடு செய்தால் மட்டுமே உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு OTP அனுப்பி வைக்கப்படும். அந்த OTPயை உள்ளீடு செய்தால் உங்களுக்கான டிக்கெட் புக் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரயில் பயணம் என்பது ரொம்பவே பாதுகாப்பானது. அப்படி நம்ம ரயிலில் பயணம் செய்யும் பொழுது நமக்கான டிக்கெட்டுகள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நிம்மதியாக குடும்பத்தோடு எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்ய முடியும். இந்த ஆதார் OTPயோடு தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யக்கூடிய வசதியானது பொதுமக்களுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.